2019 இந்த நாட்டின் நலன் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில நமக்கு இடம் மறுக்கப்பட்டாலும் கூட நாம் தேர்தல் பணி ஆட்சி தமிழ்நாட்டில் 2019 தேர்தலில் திமுக கூட்டணி மகாத்தான வெற்றி பெறுவதற்கு, மகாத்தான வெற்றி என்றால் தேனி தொகுதியை தவிர அனைத்து மக்களவை தொகுதியில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது நாம் ஆதரவு தெரிவித்து களப்பணி ஆற்றிய திமுக கூட்டணி. அந்த அளவுக்கு நாம் பணியாற்றினோம். அதே அளவுக்கு 2024 நாம் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பது மட்டுமல்ல, மிக திட்டமிட்டு வாக்குச்சாவடி பூத் கமிட்டி என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி குழுவை அமைப்பதிலிருந்து தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பணியை மனிதநேய மக்கள் கட்சி செய்து வருகிறது. எனவே மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில போட்டியிடுவதற்கு நிச்சயம் கண்டிப்பாக இடம் தர வேண்டும். வேண்டாமா? ஆக மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில போட்டியிடுவதற்கு தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் ஆற்றல் பெற்ற தொண்டர்களை கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொகுதியிலே போட்டியிடும். எங்க இருக்கக்கூடிய புதுவை மற்றும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வேட்பாளரை அத்தனை மாட்டோமா? இதுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை பதிவுக்காக வேண்டி வாசிக்கின்றேன். மக்களவை தேர்தல் நிலைப்பாடு கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பாஜக ஆட்சியால் அரசமைப்பு சட்டத்தின் விளிம்பியங்கள் பெரிதும் சிதைக்கப்பட்டுள்ளன. ஜனநாயக நெறிமுறைகளும் கருத்து சுதந்திரமும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. மோடி அரசு பெரும் முதலாளிகளின் ஆதரவான பொருளாதார நிலைப்பாடு காரணமாக இந்திய மக்களின் 1% செல்வம் நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தில் 40.5 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. கூட்டாட்சி தத்துவத்தை மோடி அரசு கருத்தில் கொள்வதில்லை. மோடி ஆட்சி சிறுபான்மையினருக்கு விரோதமான ஆட்சி மட்டுமல்ல, ஜனநாயகத்தையும் சமதர்மத்தையும் விரும்பும் அனைவருக்கும் எதிரான ஆட்சி. எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவையும் அதன் கூட்டணியையும் தோற்கடிக்க அனைத்து ஜனநாயக அரசியல் கட்சிகளும் ஓர் அணியில் நின்று காந்தியடிகள் கனவு கொண்ட இந்தியா தொடர்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என இப்பொழுது கேட்டுக் கொள்கிறது. இரண்டாவது தீர்மானம், மக்களவை தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது. 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும்
2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி அரும்பாடுபட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றிவாகை சூட்டியது. போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணியின் அங்கமான மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் கூட்டணியின் கருத்தியலை மக்களிடம் கொண்டு செல்வதில் முன்னிலை வகிக்கின்றது. எதிர்வரும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடவும் வழங்கப்படும் தொகுதியில் வெற்றி பெறவும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு உறுதுணையாகவும் தொடர் களப்பணியாற்ற இப்பொறுப்புழு தீர்மானிக்கிறது. அதிகாரத்தை இப்பொறுப்புழு தலைமை நிர்வாகத்திற்கு வழங்குகிறது. அருமை சகோதரர்களே, என்னுடைய உரை முடிவில் அடுத்து முக்கியமான ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வயசை சொல்றதுக்கு வெக்கமா சார்? அதாவது நான் கேட்ட கேள்வி 1990க்கு பிறகு இல்ல, முன்னாடி சொல்லுவோம். 1990க்கு பிறகு பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கையை தூக்குங்க. ஓகே, சரி. 2000க்கு பிறகு 2K கிட்ஸ் சொல்றாங்கல்ல, அதுல எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, சரி. 1995 தொடர்ச்சியாக இந்த அமைப்பிலே பயணித்த ஏராளமானோர் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு 95க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு வயசு இன்னைக்கு 29, 30 நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஆனால் ஒன்றை உங்கள் மாவட்ட, உங்கள் பகுதி, உங்கள் நகர நிர்வாகத்தினுடைய ஓராண்டு செலவுக்கு இது வரும். இதில் நீங்கள் கூச்சம் காட்டக்கூடாது. இந்த பணியை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொருளாதார குறிப்பிட்டது போல இந்த தாங்கும் கரங்கள் எத்தனையோ செலவுகள் செய்யணும். வீட்டில் பணியாளரை வச்சிருக்கீங்க அல்லது பணியாளரை வைக்காவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு அத்தியாவசிய செலவுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் செலவு செய்யணும். நீங்கள் வச்சிருக்கிற டியூபிகளுக்கு கூட எரிபொருளை நிரப்புவதற்கு கூட ஒரு செலவு செய்யணும். அது போன்ற ஒரு செலவு என்ற அடிப்படையில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாதம் 1000 ரூபாய் தலைமைக்கு நீங்கள் இந்த தாங்கும் கரங்களுக்கு அனுப்பினீர்கள் நம்முடைய பணிகள் இன்னும் வேகமாக சிறப்பாக அமையும் என்பதை மாற்று கருத்து இருக்கிறது. இறுதியாக அருமை சகோதரர்களே, நம்முடைய இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய தருணத்தில் நீண்ட காலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 ஆகஸ்ட் 25 மிகப்பெரிய மக்கள் திரள் முதல் போராட்டம் நடத்தியது சிறைவாசிகளுடைய விடுதலை. அதிலிருந்து தொடங்கி நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு இடங்களிலே மாநாடுகள் 2004, 2005 பல்வேறு மாவட்டங்களில் ஜெகதாப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி பல ஊர்களில் மாவட்ட மாநாடுகளை நம்ம நடத்துவோம். 2011, 2016 வரை இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து
1728 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கு கொண்டார்கள். இந்த பொதுக்குழுவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முதன்மையான தீர்மானங்களாக கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விரோதமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது. மோடி ஆட்சி கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் ஒரு விழுக்காட்டினரின் செல்வத்தை இந்த 10 ஆண்டுகளில் 40.5 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. எனவே காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியாவை மீண்டும் அமைப்பதற்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலையும் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பாடுபடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்று இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே கொடுத்த 2 இடங்களிலும் பாபநாசத்திலும் மணப்பாறையிலும் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய கருத்தியலை மக்களிடம் எடுத்து செல்வதில் மனிதநேய மக்கள் கட்சி முன்னணியில் நிற்கின்றது. 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அரும்பாடுபடுவார்கள். அதே நேரத்தில் 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏகமனதாக இந்த பொதுக்குழு தீர்மானித்திருக்கின்றது. இது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவின் கீழே 20 நீண்டகால முஸ்லிம் சிறைவாசிகள் உள்பட 49 பேர் விடுதலைக்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அந்த பரிந்துரை நீண்ட நாள் கிடப்பிலே இருந்த சூழலிலே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்ட முன்வடிவுகள், அதே போல நிர்வாக ரீதியான பல கோப்புகள், அதில் இந்த சிறைவாசிகள் முன்விடுதலை தொடர்பான கோப்பையும் ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கின்றார் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரைத்த 49 நீண்ட நாள் சிறைவாசிகளில் 10 முஸ்லீம்கள் உள்பட 17 சிறைவாசிகளுக்கு முன்விடுதலைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார் ஆளுநர். இந்த நிலையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆளுநர் எஞ்சி இருக்கக்கூடிய கோப்புகளுக்கு 10 முஸ்லிம் கைதிகள் உள்பட அனைத்து கோப்புகளுக்கும் முன்விடுதலைக்கான அனைத்து கோப்புகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். சமீபத்தில் டெல்லியிலே குத்துப்பினார் அருகில 800 ஆண்டு கால அக்குஞ்சி பள்ளிவாசல்
இடிக்கப்பட்ட சம்பவத்தை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது. ஞானவாப்பி ஈத்கா பள்ளிவாசல்கள் அதனை ஆக்கிரமிப்பதற்காக சதி திட்டம் நடத்தப்பட்டு அதனுடைய முன்னுரைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சரியான முறையில் 1991 யார் யார் வசம் எந்த வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அவர்கள் வசமே அது இருக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானிக்கின்றது. பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றது. அந்த வழக்கிலே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமும், அதே போல குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக டெல்லியில் போராடிய மாணவர் தலைவர்கள் உமர் காலித், சர்ஜில் இமாம் உள்ளிட்டோர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆளுநர் பதவி தேவையில்லை. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் இன்று மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது திமுக வந்து இந்த முறை போட்டியிடணும் தீர்மானம் நிறைவேற்றுங்க. இதை பற்றி பேசியிருக்கீங்களா? திமுக தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், வலியுறுத்துவோம். இல்லை, எந்த தொகுதின்னு அடையாளப்படுத்துறீங்களா? இந்த பட்டியல் தயாரிக்கிறீங்களா? இல்லை, அதாவது 39 தொகுதிகளில் எந்த தொகுதியை தந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது. அதை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் நிரூபித்து இருக்கின்றோம். எனவே நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. கடந்த 10 ஆண்டுகள் வந்து பாஜக செய்த இஸ்லாமியருக்கு செய்த விஷயங்களை தான் நீங்க பொதுவா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இஸ்லாமியருக்கு அநீதி சொல்றீங்க, அதே அளவுக்கு ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர், தலித்கள், இவர்களுக்கான விஷயத்தையும் நீங்க தேர்தல் பரப்புரையில மேற்கொள்றீங்களா? நிச்சயமா எங்களுடைய தீர்மானத்தினுடைய நகலை நீங்க படிச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கடந்த 10 ஆண்டுகள் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மதசார்பின்மை, ஜனநாயக நெறிமுறைகள், சமதர்மம் இவற்றிற்கு முரணாக இருக்கின்றது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களும் மோடி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த மோடி ஆட்சிங்கிறது வெறுமனே சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி மட்டும் அல்ல, மாறாக பல்வேறு தரப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே அரசு என்பதுதான் அவர்களுடைய திட்டம். எனவே இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்பதை நிச்சயமாக எங்களுடைய பரப்புரையில் கொண்டு செல்வோம். புது சிவில் சட்டம் ஒரு வாரத்தில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்டில் அதுக்கான பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்லுங்க? பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே தான் உத்தரகாண்டில் அந்த சட்டம் நிறைவேற்ற உத்தேசித்திருக்கிறார்கள். இந்த பொது சிவில் சட்டம் என்பது, அதையும் நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதோ சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக மட்டும் அது இருக்காது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு மதங்கள் மட்டுமல்ல, பல்வேறு இனங்களுக்கு தனித்தனி கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றன. இந்த பண்பாடுகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் தான் பொது சிவில் சட்டம் இருக்கும். அதை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், நாட்டுல பல்வேறு அர்த்தமான அநீதிகள் நடக்குது. இது சரியான முறையில வந்து ஊடகங்கள் கொண்டு செல்வது நீங்க நினைக்கிறீங்களா? ஊடகங்களுக்கு நீங்க எந்த விதமான அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்க? ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கின்றன. ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அதே நேரத்தில்
மக்களின் வேதனைகளையும் பொதுவெளியில் பதிப்பது ஊடகங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பரவலாக பல நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பெரும்பாலான ஊடகங்கள் ஒன்றிய மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தான் பரப்புகிறார்கள். ஊடகங்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசும்போது இந்தியா கூட்டணி விரைவில் ஒழியும் நம்ம கண்ணை எதிர்க்கவே பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியோட கூட்டணி இது எந்த விதத்துல சாத்தியமாகுது? நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் அச்சம் அடைந்திருக்கிறார் என்பதுடைய வெளிப்பாடாகவே தான் அவருடைய நாடாளுமன்ற உரை இருக்கின்றது. இந்தியா கூட்டணியை பற்றி பல்வேறு உண்மைக்கு புறனான செய்திகளை எல்லாம் அவங்க செய்து வருகிறார்கள். ஆனால் நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களில் மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல, இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல, சமாஜ்வாதி உள்பட, திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்பட, சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்தியா கூட்டணி வலுவாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பாக அரங்கேற்றப்படக்கூடிய இந்த பொய்மைகள் எல்லாம் 2024 நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற்றால் ஜனநாயகம் வெற்றி பெறும், இந்தியா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், ஒரு சில செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா, தலைவர்கள்லாம் மோடி அவர்கள் உலகம் போற்றும் தலைவரா இருந்தாரு, ஆனா வேண்டும் என்றே அவர் மீது பழி சுமத்துறாங்க பல கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களை போன்ற கட்சிகளை குறிப்பிட்டு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது உலகம் போற்றும் ஒரு மகாத்தான நடிகர் ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பது இந்தியாவில் மட்டும்தான். அதை தான் அவர்கள் சொல்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. ஆனாலும் இப்ப மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா நாங்க வரவேற்க தயாரு, எங்களோட வாசல் திறந்தே இருக்குதுங்கிறாரு. இது அதிமுக எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை? அதிமுக உண்மையிலேயே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டதா என்பதை குறிப்பாக 10 ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உள்ள அதிமுக பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டது. பாஜகவை நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒருபோதும் மாநில உரிமைகளுக்காக வேண்டி எதிர்த்து பேசியதில்லை, செயல்படுத்தியதில்லை. மிகவும் சர்ச்சையான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களவையிலே நிறைவேறியிருக்காது. அதிமுகவினுடைய 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் அந்த சட்ட முன்வடிவு ராஜ்யசபா என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இல்லாவிட்டால் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கும். இந்த சிஏஏ சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது. இத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தது அதிமுக. இன்று தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஏனென்றால் அதிமுக யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவர்கள் மூடுமந்திரமாக இருக்கிறார்கள். அதிமுக வெல்லக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நிச்சயமாக தரும். அதிமுகவை நம்பி மக்கள் மாநிலங்கள் உரிமையை நிலைநாட்ட விரும்பக்கூடியவர்கள், மதசார்பின்மை தன்மை நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாரும் அதிமுகவை நம்ப மாட்டார்கள். நன்றி. செயல்பட்டதின் காரணமாக தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இதை ஒருபோதும் வெகுஜன முஸ்லிம் மக்கள் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அதிமுகவுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனையை அளிப்பார்கள். நன்றி. இதே பொதுக்குழுவில் எங்களுடைய கட்சியிலிருந்து விலகியவர்கள், வேறு அமைப்புகளை
கண்டவர்கள் அவர்களெல்லாம் பெருந்திரளாக மனிதநேய மக்கள் கட்சியில் இன்று தங்களை இணைத்து கொண்டார்கள்.